सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. நாலாவது ஸ்கந்தம் தேவி பாகவதம். அதுல முதல் அத்தியாயம். இந்த அத்தியாயம் முழுக்கவே ஜனமேஜயன் பேசுறதுதான். ஜனமேஜயன் என்ன பண்றான்னா வியாசத்தை சில சந்தேகங்களை கேட்கிறான். சாதாரணமா இதுல சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகங்கள் தான். அதாவது நம்ம சாதாரணமா அதாவது தேவதைகள்லாம் இருக்கா, அதாவது கிருஷ்ணர் இந்த மாதிரி அவதாரங்கள்லாம், அதை தவிர பாண்டவர்கள், அதே மாதிரி ராமாயணத்துல சுக்ரீவன், இந்த அனுமார், இப்படிலாம் இவெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்கா, ராமருக்கு இல்ல கிருஷ்ணர் இவெல்லாம் அவதார காரியத்தை நிறைவேற்றும் போது அந்த அவதார காரியத்துல பகவானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பல விதமான தேவர்களையும் அவதாரம் எடுக்க சொல்லி, இல்ல அவளுடைய அம்சத்துல பூமியில அனுப்ப சொல்லி சொன்னார். அதனால அவளா அப்படி எப்படி பிறந்தா அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த மாதிரி அவதார அம்சமா இருந்தாலும் அவளும் சாஸ்திரத்துக்கு அகைன்ஸ்டா போவானே சில பேர். அதுல இப்ப பாலியெல்லாம் பார்த்தோம்னா என்ன ஆகும், ராவணனோட அவன் ஃப்ரெண்ட்லியா இருக்கான். ஏன் அந்த மாதிரி இருக்கான், ஏன் அப்படி இருக்கணும், அவனும் இந்திரனுடைய அனுகிரகத்தினால பிறந்தவன் தானே, ஏன் அவன் அந்த மாதிரி சண்டா மாறுறான், அவனுக்கும் சுக்ரீவனுக்கு ஏன் அவ்வளவு சண்டை வருது, இந்த மாதிரி சில விஷயங்கள். அவள்லாம் கர்மவசியாளா இல்லையா, அவ அவதாரம் பண்ணினா அவளும் அந்த தேவதைகளுடைய அம்சமா பிறந்திருக்கிறவா அப்படின்னு சொன்னோம்னாக்க அவளுக்கே இந்த மாதிரியான பாவனைகள். அதோட கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் நரநாராயணருடைய அம்சம்னு சொல்றோம். நரநாராயணரும் அவதாரம்னு சொன்னோம்னாக்க ஒரு அவதாரத்துக்கு நடுவிலேயே இன்னொரு அவதாரம் அவ இருந்துட்டு இருக்கும் போதே எப்படி நடக்கிறது. இந்த மாதிரி பல சந்தேகங்கள். நம்மளுக்கே கூட சில சந்தேகங்கள் வராது, சில சந்தேகங்கள் வந்தாலும் அவ்வளவு தெளிவா இருக்காது. ஒவ்வொரு சந்தேகமும் ரொம்ப தெளிவாக என்ன பண்றாருனாக்க இந்த இடத்துல ஜனமேஜய கேட்கிறார். இந்த சர்க்கம் முழுக்க, அதாவது இந்த அத்தியாயம் முழுக்க இந்த மாதிரி இந்த கதைகள்ல, புராணங்கள்ல, இந்த சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த கதைகள், அந்த கதைகள்ல வரக்கூடிய அவர்களுடைய கான்டெக்ட், அதாவது இந்த கேரக்டர்ஸ் டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அதுல வரக்கூடிய சில சீனிங் கான்ட்ரடிக்ஷன், அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அது எல்லாத்தையும் கேட்டு இந்த சந்தேகத்தை எனக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜனமேஜயர் கேட்கிறார். அவர் கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட இந்த ஸ்கந்தம் முழுக்கவே அவருடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி. சில சந்தேகங்கள் கடைசியில வரும், அதாவது முதலே கேட்கிறார், அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி. சிலதெல்லாம் என்ன ஆகும்னா முழுக்கவே இந்த ஸ்கந்தம் முழுக்கவே அந்த ரீதியில தான் போறது. அதனால ஒரு ஆங்கிள், அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள், சில சமயம் நம்ம ஒரு நம்பிக்கையில நம்ம இது படிச்சுட்டு இருப்போம், இருந்தாலும் நம்மளுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, மனசுல மூலையில. அந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாத்தையுமே இந்த புராணம் கேட்டு அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்காக கடைசி வரைக்கும் போகாம ஆரம்பத்திலேயே 4வது ஸ்கந்தத்திலேயே அந்த சந்தேகங்களுக்கான பதில்லாம் இது சொல்றது. அதான் பதில் இந்த ஸ்கந்தத்துல ஃபுல்லா வருது. சோ அந்த சந்தேகங்கள் என்னங்கிறது ஜனமேஜயர் எழுப்புற, அதை பார்ப்போம். ஜனமேஜயன் கேட்கிற கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த ராமாயணத்திலே என்ன சொல்லுவோம்னாக்க, அனுமார் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப இதுவா இருக்கார், அவருக்கு ரொம்ப சக்தி படைச்சவரா இருக்கார். ஆனா அனுமார திடீர்னு நம்ம என்ன பண்றோம்னா கிருஷ்ணகிரியில ஒரு கேரக்டரா பாக்குறோம். அதாவது ராமருக்கும் சுக்ரீவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி வைக்கிறவர். அவருக்கு அவ்வளவு சக்தி எங்க இருந்து ஏன் வந்தது, எப்படி வந்தது தெரியாது. அதை பத்தி ராமாயணத்துல அந்த இடத்துல எதுவுமே இல்லை. கிருஷ்ணா காலத்துல சுந்தர காலத்திலயும் எதுவும் இல்லை. அதே மாதிரி நீங்க மகாபாரதத்துல கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா திரௌபதி சுயம்படுத்தும் போதுதான் கிருஷ்ணரை ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பாக்குறோம். கிருஷ்ணருடைய இன்ட்ரோடக்ஷனே அங்கதான் நடக்கிறது. ஸோ இவாளுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அதாவது இந்த மெயின் ஸ்டோரிக்கு அதுல மெயின் கேரக்டர்ஸ் இல்ல, நடுவுல வரும்போது அவளுடைய கேரக்டர் அந்த இடத்துல அது முன்னாடியே ஆயிருக்கும். அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணா அது கதையினுடைய க்ரோனாலஜிலேயே ஒத்து வராது. அந்த இடத்துல சடனா அதை ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அந்த இடத்துல அது சரியா வராது, கதையோட வேகம் கெட்டு போகும். அதனால என்ன பண்றாரு, மகாபாரதத்துல ஹரிவம்சம் அப்படின்னு தனியா கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்ற மாதிரி பின்னாடி அது ஒரு சப்ளிமெண்ட். அதே மாதிரி அனுமாரை பத்தி, பாக்கி தேவதைகளை பத்தி, சீதையை பத்தி, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ராவணனுடைய அட்ராசிட்டிஸை பத்தி
அது எல்லாத்தையும் சொல்ற மாதிரி உத்தரகாண்டம்ங்கிறது அவ்வளவுத்தையும் சொல்லக்கூடிய விஷயமா அது தனியாக ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி. அது கடைசியில் என்ன பண்ற ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி அது சேர்த்து ஃபுல்லா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அதாவது எந்த இடத்துல பிளாஷ்பேக் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதோ, பிளாஷ்பேக் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாத இடத்துல அது என்ன பண்ற அந்த இடத்துல அதை இது பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுற. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னாக்கா ராமாவதாரத்தை பத்தின கதை இது வரைக்கும் சொல்லி முடிச்ச கிருஷ்ணாவதாரத்தோட கதையை கேட்கிறோம். என்ன ராமாவதாரம் வரும்போது ஜனமேஜியனுடைய ஆன்செஸ்டர் அவனுடைய இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, ஜனமேஜியனுடைய நேர் பாட்டி தான் வந்து சுபத்ரையோட அண்ணா, மாமா தாத்தா இல்ல கொள்ளு மாமா தாத்தாங்கிற மாதிரி. அதனால கிருஷ்ணனுடைய சகோதரர்கள்லாம் அவ்வளவு பேர் முன்னாடியே பிறப்பானே, அவள்லாம் சாவானே, கிருஷ்ணர் அவ்வளவு பெரிய பகவானா இருந்தாக்க அவர் ஜராசந்தன் பயந்துன்னு ஓடுவானே அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் ஜனமேஜயனுக்கு வருது. இந்த சந்தேகங்களை கடைசியில தீப்போம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்த கதையினுடைய கண்டினியூட்டி மறந்து போயிருக்கும். ஜனமேஜயனுக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டியதுனால இது என்ன பண்ற ரெலவெண்டா இருக்கு. அப்பதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பத்தியும் புரிஞ்சுக்க முடியும். அவளுடைய கேரக்டர், அவ வந்து நவராத்திரி பூஜை பண்றது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இப்படி அவ பண்றா, அவளே ரொம்ப பெரிய தேவதைகளா பரதேவதைகளா இது பண்ணும்போது அவ இன்னும் தங்களுக்கு மேல பூஜை பண்றா அப்படின்னா அது எப்படி, அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பத்தியும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கேள்விகள் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு இங்க சொல்ற. அந்த பேக்ரவுண்ட்ல இந்த கேள்விகள்லாம் இங்க வருது. ஸோ அந்த பேக்ரவுண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கேள்விகளை மட்டும் இல்ல, கேள்விகளை கேட்கும் போது வர பேக்ரவுண்டையும் புரிஞ்சுக்கணும். அந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கும் போது ராமாயணத்தினுடைய உத்தரகாண்டம் மகாபாரதத்தினுடைய ஹரிவம்சத்தையும் ஞாபகம் வச்சிருந்தோம்னாக்கா, அதாவது அந்த மாதிரி இருக்கிற சப்ளிமெண்ட் மாதிரி இருக்கிற புக்ஸ்ங்கிறத ஞாபகம் வச்சிருந்தோம்னாக்கா இதை புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். பட் நாலாவது இருக்கிற சப்ளிமெண்ட் எல்லாம் இல்ல, இது மெயின் டேஸ் எடுத்துட்டு இன்னும் ரெகுலரா வரக்கூடியது அப்படிங்கறதுனால ஜனமேஜனுடைய கேள்வி பதில் மாதிரி இருக்கிறதுனால மெயின்லயே வருது. ஜனமேஜய உவாச்ச வாசவேய முனிஸ்ரேஷ்ட சர்வஜான நிதேனக பிரஷ்டுமிச்சாம்யகம் சுவாமின் அஸ்மாக்கம் குலவர்தன. தர்ம வியாசரை பார்த்து ஜனமேஜயன் கேட்கிறார். வாசவேய, வாசவி அப்படிங்கிறது வியாசருடைய அம்மாவான சத்தியவதிக்கு பேரு. சத்தியவதிக்கு ஒரு பேர் வந்து சத்தியவதினு, அவளுக்கு வந்து யோஜனை முதல்ல மத்ஸ்யகந்தின்ற பேர், அதாவது அவன் மேல எல்லாம் கொஞ்சம் மீன் நாத்தம் அடிக்குங்கிறதுனால. அப்புறம் அவன் வந்து பராசரருடைய இது வந்த உடனே ரிலேஷன்ஷிப் கிடைச்ச உடனே மத்ஸ்யகந்தி இல்ல யோஜனகந்தி, மத்ஸ்யகந்தியான யோஜனகந்தி இல்ல பரிமளகந்தி, அதெல்லாம் அவளுடைய நிக்னேம். அதாவது அவள் பேர்ல வாசனை அடிச்சிருக்கிறதுனால அவங்க நிக்னேம். பட் அவளுடைய பேர் வந்து சத்தியவதினு பேரு, இன்னொரு பேரு வாசகின்னு பேரு. சோ வாசவேய, வாசவேயனுக்கு வாசகியினுடைய மகனான வியாசரே அப்படின்னு அர்த்தம். வாசவேய முனிஸ்ரேஷ்ட சர்வஜான நிதே, எல்லா ஞானத்தையும் அறிந்தவரே, அனக குற்றமற்றவரே, சுவாமின் அஸ்மாக்கம் குலவர்தன, எங்களுடைய குலத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பவரே, எங்களுடைய குலத்தினுடைய வளர்ச்சியை விரும்புவரே, எங்கள் குலத்துக்கு ஆதார ஸ்தம்பமா இருப்பவரே, அகம் பிரஷ்டுமிச்சாமி, ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சூரசேன சுதஸ்ரீமான், சூரசேனர் அப்படிங்கிறவருடைய மகன் வசுதேவர். வசுதேவகா பிரதாபவான், அவரும் நல்ல பிரதாபம் நிறைகிறவர் வசுதேவன்கிறவர். ஸ்ரீமான், நல்ல வசதி பொருந்தினவர். ஸ்ருதம் மயா ஹரித்யஸ்ய புத்திரபாவமாக்தவான், வசுதேவருடைய மகனாக பகவான் பிறந்திருக்கார். சாட்சாத் பகவான் ஹரி என்ன பண்ண வசுதேவருடைய மகனாக பிறந்திருக்காருனாக்கா, அந்த வசுதேவன்கிறவர் எவ்வளவு பெரியவரா, எவ்வளவு புண்ணியம் பண்ணவரா, எவ்வளவு சக்தி படுத்தவரா இருந்தா அவருக்கு மகனாக பகவானை பிறப்பார். தனது தந்தையாக அவரை சூஸ் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவர் அவ்வளவு பெரியவர். சோ பகவான் சூஸ் பண்ணதுல இருந்தே நம்ம வந்து வசுதேவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ராமாயணத்துக்கு சொல்லியே பிதரம் ரோச்சையா மாச தசரதன் ரூபம் அப்படின்னு, தசரதரை தனது தந்தையா சூஸ் பண்ணார்னா, பகவானால தனது தந்தையாக சூஸ் பண்ணப்பட்டார்னா அவர் எவ்வளவு பெருமையும் எவ்வளவு மகிமையும் வாய்ந்தவரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தேவானாமபி பூஜ்யோபூத், அவர் என்ன தேவானாமபி பூஜ்யோபூத், தேவர்களாலையும் வணங்கப்பட தகுந்தவராக இருந்தவர் அந்த வசுதேவர்ங்கிறவர். என்ன பகவானுக்கு தந்தை. நாம்னாச்ச ஆனக துண்டு விதி. அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், கிருஷ்ணருக்கு பூஜை பண்றதா இருந்தா, ஜென்மாஷ்டமி போது பூஜை பண்றதா இருந்தா நம்ம வந்து அந்த இதுல இது பண்ணுவோம் இல்லையா, தேவகி வசுதேவ, அந்த தேவகி வசுதேவ சகித பாலகிருஷ்ண சுவாமினி மகானே யசோதா அந்த மாதிரி. ஸோ அப்ப என்ன ஆகும், தேவகி வசுதேவரோட சேர்ந்த பாலகிருஷ்ண சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பூஜை பண்றோம். ஸோ அந்த மாதிரி பகவானுக்கு பூஜை பண்ணும் போது பாக்கி இடங்கள் எல்லாம் அப்படி தசரத கௌசல்யா சகிதே அப்படின்னு பண்றது இல்ல. பாலகிருஷ்ணருக்கு பூஜை பண்ணும் போது மட்டும் தேவகி வசுதேவ சகிதேன்னு அவங்க அப்பா அம்மாவை சேர்த்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தேவர்களாலையும் பூஜை பண்ணும் போது, பகவானுக்கு பூஜை பண்ணும் போது அவருடைய பூஜையும் சேர்ந்து வரதா இருக்கு இல்லையா.
சோ அந்த மாதிரி வரதா இருக்கிற பட்சத்துல அவ்வளவு பெரியவரா தேவானாமதி பூஜ்யோபு நாம்நாத்த ஆனக துந்துபிகி. அதோட வசுதேவர் இந்த லோகத்துல பிறக்கும் பொழுது ஆகாசத்திலிருந்து ஆனக துந்துபி, ஆனகன்னு சொன்னா ஒரு விதமான இது ட்ரம், அதாவது ஒரு பெரிய இந்த படக்கங்கள்னு சொல்லுவாங்க ட்ரம்ஸ், அந்த மாதிரி ட்ரம்ஸுக்கு பேரு. ட்ரம்ஸ்ல பல வெரைட்டி ஆஃப் ட்ரம்ஸ் இருக்கு. நம்ம முரசு எல்லாம் சொல்றோம் இல்லையா, போர் முரசு கொட்டுறது, அதுக்கப்புறம் வந்து சாதாரணமா வந்து இதெல்லாம் பண்றதா இருந்தா ஜனங்களுக்கு அனௌன்ஸ் பண்றதா இருந்தா அந்த மாதிரி முரசுகள்ல பல விதமான முரசுகள் இருக்கிற மாதிரி ஆனகம் துந்துபிங்கிறது 2 விதமான முரசுகள். அந்த ரெண்டுத்தினுடைய சத்தமும் ஆகாசத்துல கேட்டுதான். அதனால இவருக்கு பேரே வந்து ஆனக துந்துபி அப்படின்னு பேரு. காராகாரே கதம்பத்தகா, தேவர்களாலையும் வணங்கப்பட தகுந்தவரா இருக்கக்கூடிய வசுதேவர் காராகாரே கதம்பத்தகா, ஜெயில எப்படி அடைக்கப்பட்டார் கம்சனாலே. கம்சஸ்ய தர்மதத்பரகா, தர்மதத்பரகா கம்சஸ்ய காராகாரே, தர்மத்தையே அதாவது தர்மத்தையே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவரா இருந்தா அவர்கிட்ட எந்த விதமான தப்பும் கிடையாது. எந்த விதமான தப்பும் இல்லாதவரா இருந்தா ஒரு தப்பும் பண்ணிருக்க முடியாது. எந்த தப்பும் பண்ணாதவரா இருந்தா எந்த காரணத்தை சொல்லி அவர் ஜெயில போடுறது? இல்ல ஜெயில போடுறதா இருந்தா இப்ப வந்து ராஜா வந்து சத்திரில தான் ராஜாவா இருந்தா கூட போட்டுற முடியாது. ஜெயில போடுறதா இருந்தா என்ன பண்ணும், முதல்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அதெல்லாம் வந்து பூகம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நியாயாதிகரணம்னு பேரு. நெக்ஸ்ட் அந்த கோர்ட்டுக்கு வந்து அங்க வந்து இவாள்லாம் இருப்பா, ஜூரி அந்த ஜட்ஜ் எல்லாம் இருப்பா. அவள்லாம் சேர்ந்து தீர்மானம் பண்ணி இவன் வந்து இந்த குற்றம் பண்ணிருக்கான்னு அந்த குற்றத்தை ப்ரூவ் பண்ணி அந்த குற்றத்துக்கு இந்த மாதிரியான தண்டனை அப்படின்னு அவளே கொடுத்துருவா. கொடுக்கும்போது அது வந்து ஒரு மேஜர் பனிஷ்மெண்டா இருந்தா கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு ராஜாட்ட போகுது. ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு மேஜர் பனிஷ்மெண்ட் ராஜாட்ட போகும்போது அப்ப என்ன ஆகும், அப்ப அந்த நேரத்துல கம்சன் வந்து ராஜா கூட இல்ல. ஸோ அப்ப என்ன பண்றான், கம்சனுடைய ஜெயில தர்மதத்தரகா, தர்மதத்தரகனா எந்த விதமான தவறும் செய்யாதவர். ஸோ ஜெயில அடைக்கிறதுக்கு போகணுங்கிற எந்த விதமான முகாந்திரமும் இல்ல. ஸோ ஒரு விதமான முகாந்திரமும் இல்லாத போது எப்படி திடீர்னு சடனா ஜெயிலில் அடைக்கப்பட்டார்? தேவகியா பாரியா சார்த்தம், தேவகின்ற தன்னுடைய மனைவி. ஸோ இவர் தப்பு பண்ணியிருந்தாலும் தேவகி என்ன தப்புன்னா எதுக்காக அதுல ஜெயில போட்டா? கிம் ஆக கிருத்தமான, ஸோ ஆகனா பாவம். ஜெயில அவ்வளவு வருஷம் இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஜெயில ரொம்ப நாள் ஜெயில இருக்கணும்னா அது என்னவா இருக்கணும், ஆகஹா பெரிய ஒரு மேஜர் கிரைமா இருக்கணும், ஹைனஸ் கிரைமா இருக்கணும். ஸோ ஒரு மேஜர் கிரைம் இல்ல, ஹைனஸ் கிரைம்ங்கிறதுக்காக ஆகஹான்னு சாதாரண மிஸ்டேக் இல்ல. ஸோ கிம் ஆகஹா அவ்வளவு பெரிய தப்பு அவர் என்ன செய்தார்? தேவகியா பாலசக்திய விநாசஸ்த கிருதஸ்புரகா, தேவகி தன்னுடைய முதல் 6 குழந்தைகளை இழந்து விட்டாள். முதல் 6 குழந்தைகளை என்ன பண்ணான், கம்சன் கொன்னுட்டான். அதனால தேவகியா பாலசக்திய விநாச கிருதமானசோ, முதல் 6 குழந்தைகள் அவர்கள் நாசத்தை இறந்து விட்டனர். தேன கம்சேன, அதே கம்சனால, எந்த கம்சன் வந்து அவளை ஜெயில போட்டானோ அதே கம்சனால அவர்கள் நாசத்தை அடைந்தார்கள். தஸ்மாத்வை, அதான் கேட்கிறார், தஸ்மாத்வை எந்த காரணத்தினால? ஏன்னா கம்சன் அந்த மாதிரி சட்டுன்னு அவன் நடந்துக்க முடியாது. அதாவது தூக்கி ஜெயில போடுறதுங்கிறது நடக்காது. தூக்கி ஜெயில போடுறது மட்டும் இல்ல, கேள்வி முறை இல்லாம கொலை பண்றதுங்கிறதும் நடக்காது, அதுவும் பிறந்த குழந்தைகள. அதை எப்படி பண்ணினா ஏன்னு கேக்குற, யயாதி குலஜெயலவை, அவன் யயாதியோட வம்சத்துல வந்தவன் கம்சன். அதாவது யயாதி என்ன பண்ணிருக்கான்னா, நம்மளுக்கு அந்த கதை தெரியும் இல்லையா, யயாதி வந்து அவனுக்கு சுக்கராச்சாரியருடைய சாபம், அதாவது நீ வந்து கழுவனா போ அப்படின்ட்டு. அதனால என்ன பண்றான்னாக்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா சுவாமின்னு, நீ யாருக்கையாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா அவனுடைய முதல் 4 பிள்ளைகளையும் என்ன பண்றான்னாக்க அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்கிறான், கடைசி பிள்ளை கூடு தான் பண்ணிக்கிறான். அதனால அந்த வம்சத்துக்கே பௌரவ வம்சம்னு பேரு. அவனுக்கு பிறந்த பிள்ளைதான் பரதன், இதெல்லாம் நம்ம பாக்குறோம், அவன் வம்சத்துல வரவன் தான். ஸோ இந்த துஷ்யந்தன் பரதன் அந்த இதெல்லாம் அந்த கதை. அது அந்த அந்த மகாபாரதத்தினுடைய பாண்டவர்களா இருக்காங்க இல்லையா, அவளுக்கு நேர் ஆன்சஸ்டர்ஸ் இந்த யயாதிங்கிறவங்க. அந்த முதல் 4 பிள்ளைகளையும் என்ன பண்றாங்கனாக்கா, தன்னுடைய ராஜ்யத்துல பங்கு இல்லைங்கிறதா, நீங்க தனியா வேற ராஜ்யத்துக்கு போகணும்னா அவெல்லாம் வந்து இந்த குஜராத் அந்த ஏரியா இருக்கேன், அந்த ஏரியா பக்கம் போய் அவெல்லாம் தான் இந்த விஷ்ணு அந்தகர்கள் விஷ்ணுகள் யாதவர்கள்னு புலிந்தர்கள்னு அவெல்லாம் வந்து அந்த ஏரியால தங்களுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார். அதுல அந்த விஷ்ணு யாதவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அந்த வம்சத்துல வந்தவன் தான் கம்சன். ஸோ அவன் யயாதியினுடைய வம்சத்துல வந்தவன். அந்த வம்சத்துல வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறவன். யயாதியினுடைய வம்சத்துல வந்து ஆட்சி புரிகிறவனா இருந்தா எப்படி வந்து அந்த கௌரவ வம்சமானது எப்படி ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு பெரிய சிவிலைஸ்டு கண்ட்ரியா இருக்கோ, அந்த சிவிலைசேஷன் இவன்ட்டையும் இருக்கணுமா இல்லையா? ஸோ அந்த சிவிலைசேஷனை ஃபாலோ பண்றவன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றவன்
எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணாத ஒரு பார்பாரிக்கா தூக்கி 2 பேரும் ஜெயில போட்டு அவ குழந்தைகளை கொள்றதுங்கிறது how is it possible? How can he behave in such a barbarous way? அப்படிங்கறதுதான் யயாதி குலஜேனவை, யயாதியினுடைய வம்சத்துல வந்தவனால. காராகாரே கட்டஞ்சென்ன வாசுதேவசிய வை ஹரேகே, ஹரேகே வாசுதேவசிய, வாசுதேவன் சொல்லும் போது வசுதேவனுடைய மகன் வாசுதேவன் இல்ல, ஹரேகே சாட்சாத் பகவானுடைய அவதாரம். ஸோ சாட்சாத் பகவானுடைய அவதாரமா இருக்கக்கூடிய வாசுதேவன் அவர் எப்படி போயும் ஜெயில போய் பிறந்தார். ஜெயில பிறக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன அவருக்கு? ஏன்னா அதோடு மட்டும் இல்ல, கோகுலேச கதம் நீத்தகா பகவான் சாஸ்வதாம்பதிக்கு, சாஸ்வதாம்பதிக்குன்னா யாதவர்கள்னு அர்த்தம். யாதவர்களுடைய லீடரா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கதம் கோகுலே நீத்தகா, கோகுலத்துக்கே அழைத்து செல்லப்பட்டார். ஏன் இந்த இடத்துல இல்ல, இங்க இருந்து அவர் கோகுலத்துக்கு போக வேண்டிய காரணம் என்ன? யதோ ஜன்மாந்தரம் தஸ்மாத் பிதரவு நிகடே ஸ்திதௌ, கதோ ஜன்மாந்தரம், அதாவது பகவானுடைய அவதாரம் அங்க நடந்தது. கதோ ஜன்மாந்தரம் நீதோ பகவான் தஸ்மாத் பிதரவு நிகடே ஸ்திதௌ, நிகடே ஸ்திதௌ பைண்டிங்ல தந்தை தாயெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜெயில இந்த சங்கிலியில கட்டப்பட்டு இருக்கும் போது இவர் எப்படி வேற ஒரு ஜென்மாந்தரம், எப்படி அதாவது ஜென்மாந்தரம்னா பகவானா இருக்கிறவ அவளுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது, அவ பாண்டேஜில் இருக்கும்போது எப்படி எங்க அவதாரம் எடுத்தாருன்னு. இந்த கதைகள் எல்லாமே புராணங்கள் எழுதும் போது எல்லாருக்கும் எல்லா கதையும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை. அதனால நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், மகாபாரதத்துல பாத்தீங்கன்னாலே நிறைய பேர் கிருஷ்ணர பகவான்னு தெரிஞ்சு, ஏன்னா கிருஷ்ணர் எல்லாருமே சாதாரண ஜனங்களோட சாதாரண ஜனங்களா மூவ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அந்த யாதவ கோகுலத்துல இருக்கக்கூடிய அந்த மாடு மேய்க்கிற பசங்களோட சேர்ந்து அவளோட தானும் மாடு மேய்ச்சிட்டு அவளுக்கு நடுவிலேயே உட்காந்துட்டு இவரும் அவளோட உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுனால கிருஷ்ணர் அவதாரங்களை காட்டினா கூட என்ன பண்ணுவார், மகிமையை காட்டினா கூட சட்டு நிமிஷம் தன்னுடைய மாயினால அந்த மகிமையை அவ மறந்து போற மாதிரி பண்ணி தன்னை அவள்கிட்ட ஒரு குழந்தையா இருக்கிற மாதிரி தான் நினைக்க வைக்கிறார். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே பகவானை பகவானுடைய பட்சகிருத்திய பராயணம்னு சொல்றோம் இல்லையா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற 3 இருக்கு. ஆனா அந்த திரோதானம் அனுகிரகம்ங்கிறது 2, அவருடைய மாயையினால எல்லாத்தையும் மறைக்கிறதுங்கிறது. அதனால ஏதோ சில பேருக்கு தான் உத்தவர், அக்ரூரர், விதுரர், அந்த மாதிரி பீஷ்மர், துரோணர், அந்த மாதிரி இருக்கிற சில பேர் தான் பகவானுடைய பெருமையை எப்போதும் தெரிஞ்சுக்க முடியுமா இருக்கே ஒழிய விஸ்வரூபத்தை காட்டினா கூட அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பெருமையை புரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. ஏதோ மேஜிக் காட்டுறான்னு அவள் என்ன பண்றா, நகர்ந்து போயிடுறா. நம்மளே கூட என்ன பண்றோம், ஏதோ ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது ஒரு நிமிஷம் பகவானை நினைக்கிறோம், அடுத்த நிமிஷம் பகவானுடைய பூர்ணமான சொரூபம், அதாவது பகவானை நம்ம எந்த அளவுக்கு பாக்குறோமோ, கஷ்டப்படும் போது எந்த அளவுக்கு பகவானை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்த செகண்ட் பகவான் ஞாபகம் இருக்கிறது இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க துரியோதனனுடைய பக்கம், அதாவது கிருஷ்ணருக்கு அகைன்ஸ்டா 11 அக்ஷோகினி சேனை இருந்திருக்கு. கிருஷ்ணருக்கு சைட்ல 7 அக்ஷோகினி சேனை தான் இருந்திருக்கு. சோ அவ்வளவு பேர் என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க. கிருஷ்ணர் பகவான் அவர் எழுதி யாரால நிக்க முடியும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அந்த இடத்துல அவளுக்கு என்ன பண்ண, கிருஷ்ணர் சாதாரண மனுஷனா நினைச்சுவா நிறைய பேர் இருந்திருப்பா. சோ கிருஷ்ணரை கிருஷ்ணரா தெரிஞ்சுக்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆகும், அவருடைய அனுகிரகம் போடும். சோ அந்த மாதிரி அதுவும் நேரா பழகி இருக்கிறதுனால பழகிற காலத்துல பெருமை தெரியாதவாளா இருக்கலாம். சோ இந்த நம்மளே கூட என்ன பண்ணலாம், எவ்வளவோ பெரியவா நம்ம நடுவுல இருந்துட்டு இருக்கலாம். ஆனா அவளுடைய பெருமை தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், அவளை பார்த்து அவளுடைய அனுகிரகத்தை அடையக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு அடையாம கூட இருக்கலாம். அதே மாதிரிதான் சோ அந்த ஜனமேஜன் என்ன பண்றான், கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான், எப்படி கிருஷ்ணர் அந்த மாதிரி அவ பந்தத்தில் இருக்கும்போது அங்க அவதாரம் எடுத்தார். தேவகி வசுதேவச்ச, தேவகி வசுதேவரும் அமித தேஜசா கிருஷ்ணஸ்ய பிதரோ விருத்தோ பிதரோ, அவ 2 பேரும் பேரண்ட்ஸ், பிதரோன்னா பேரண்ட்ஸ் அர்த்தம், பெற்றோர்கள். கிருஷ்ணஸ்ய அமித தேஜசா, எல்லையற்ற பலம் பொருந்திய, அவருடைய வலிமையை நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிருஷ்ணருடைய வயதான பித்திருக்களா இருக்கக்கூடிய பெற்றோர்களா இருக்கக்கூடிய தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணராலே ஏன் விடுவிக்கப்படவில்லை? கதம்ன மோச்சிதோ ஜகத்கர்த்தும் சமர்த்தேன ஸ்திதேன ஜனகோதரே பிரார்த்தனம் கிம் தயோ கர்ம துர்விக்னேயம் மகாத்மவிகி. இன்னொன்னு சொல்றான், ஜகத்கர்த்தும் சமர்த்தேன, பகவான் நம்ம என்ன சொல்றோம், ஜெகத் சிருஷ்டிகர்த்தான்னு சொல்றோம். இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய ஜெகத்தையே சங்கரர் பாஷ்யத்தில் எழுதும் போது ஆசிரியர் பகவத்பாதர் எழுதுறார், அசிந்திய ரச்சனாத்மகத்திய, இந்த ஜெகத் எப்படி இருக்கு, இந்த ஜெகத்துல ஒவ்வொன்னும் எப்படி சம்பந்தம் இருக்கு, ஒவ்வொன்னும், அதாவது இந்த சாதாரணமா இந்த கதை வரும்போது ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு முசாஃபிர், ஒரு டிராவலர் ஒருத்தன், அவன் என்ன பண்ணுவான்,
சின்ன தரையில வளர்ற கொடி பூசணிக்காயில அவ்வளவு பெரிய காய் இருக்கு, இவ்வளவு பெரிய ஆலமரத்துல துணியோண்டு பழம் இருக்கு, பெரிய மரத்துக்கு பெரிய பழம் இருக்க வேண்டாமா அப்படின்னும் போது அவன் தலையில விழுந்த உடனேதான் தெரிஞ்சது எது எதுக்கு எப்படி இருக்கணும்னு பகவான் பார்த்து வச்சிருக்காருன்னு இல்லையா. அந்த மாதிரி எந்தெந்த மரத்துக்கு எவ்வளவு பெரிய பழம் இருக்கணும், எந்த மரத்துல எது இருக்கணும், எது எப்படிப்பட்டது, எது எந்த இடத்துல முளைக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் பகவான் பார்த்து என்ன பண்ணியிருக்கார், அவ்வளவுத்தையும் தீர்மானம் பண்ணியிருக்காரு இல்லையா. சோ அதை யாராலையாவது நம்ம இந்த ஜெகத்தினுடைய விஷயங்களை, இந்த ஜெகத்தினுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இந்த வேர்ல்டு, எது எப்போ வளர்றது, எது எப்போ முளைக்கிறது, எது எப்போ பழுக்கிறதுங்கிற விஷயம் இருக்கு, அந்த ஸ்கீம் எது ஒண்ணும் நம்மளால இமேஜின் பண்ண முடியாம இருக்கு இல்லையா. அச்சிந்திய ரச்சனாத்மகசிய. அப்படி இருக்கும்போது ஜெகத்தர்க்கும் சமர்த்தேன ஸ்திதேன ஜனகோதரே, ஜனகோதரே ஸ்திதேன, அவன் என்ன பண்றான், கிருஷ்ணர் பகவான் தன்னுடைய தாய் வயசுல இருக்க. அப்படி இருக்கும் போதும் பிரார்த்தனம் கிம் தயோ கர்ம, பகவானியே தன்னுடைய உதரத்துல வச்சிருக்கக்கூடிய தேவகி அவளுடைய பிரார்த்தனம் கர்ம, பழைய கர்மா என்னவா இருக்க முடியும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு. துர்விஜேயம் மகாத்மபிகி, அது இப்ப இந்த மாதிரி நடக்கிறதா இருந்தா பகவானுடைய பெற்றோருக்கே இப்படி நடக்கிறதுன்னா பெரியவாளாலேயே ககனா கர்மணம் கதிகி, அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாம இருக்கும் இல்லையா. துர்விஜேயம் ஜன்மவை வாசுதேவஸ்ய யத்ராசி பரமாத்மனஹா ஏதே புத்திராஷ்ட காபாலா யா கம்சேன விபோதிதா. ஏன்னா கர்மா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார். ஜன்மவை வாசுதேவஸ்ய, சாட்சாத் பரமாத்மா எத்திர ஆசி பரமாத்மனஹா, பரமாத்மாவான வாசுதேவருடைய ஜென்மா அவளுக்கு தேவிக்கு தேர்ந்து வந்தது, அதுவும் அந்த ஜெயில வந்தது. அதே மாதிரி கேட்டே புத்திராஷ்ட, 6 குழந்தைகள் முன்னாடி பிறந்தாங்க. அவள்லாம் யாரு, கா பாலா, ஒரு பெண் குழந்தை, அதாவது கிருஷ்ணருக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்தது இல்லையா. அந்த பெண் குழந்தை யாரு, யா கம்சேன விபோதிதா, கம்சன்னாலே சொல்றதுக்காக பாக்கி 6 குழந்தையும் கொண்டுட்டான். இந்த பெண் குழந்தையை கொல்லுவதற்காக அவன் காலை தூக்கியிருக்கான். சிலாயாம், அவன் என்ன பண்ணான், சிலாயாம் விபோதிதா, ஒரு பாறையில மோத ட்ரை பண்ணிருக்கான், மோத போயிருக்கான். நிர்கதா வியோமி, அவன் கையிலிருந்து விடுபட்ட என்ன குழந்தை, அந்த குழந்தை என்ன ஆயிடுத்து, நிர்கதா ஆகாசத்துல பறந்து கொடுத்து. ஜாதா அஷ்டபுஜா புனகா, ஆகாசத்துல போனது மட்டும் இல்ல, அஷ்டபுஜ துர்க, அந்த இடத்துல 8 கைகளோட அவனுக்கு காட்சி கொடுத்தா. அந்த மாதிரி இருந்தாக்க அப்படி ஆயிடுது. எப்படி அது சடனா அந்த மாதிரி அதெல்லாம் ஆச்சு, யார் அந்த குழந்தை, ஏன் அவளுக்கு அஷ்டபுஜையானா கேக்குறான். அதோட கார்கஸ்தியன்ஸா எப்படி குற்றங்கள் நடத்தினார், அடுத்த சந்தேகம். கிருஷ்ணர் என்ன பண்ணார், கார்கஸ்தியன்ஸ என்ன பகுபாரியத்தை தானக, கிருஷ்ணருக்கு என்ன எடுத்து 8 பிரதான மகிழ்ச்சிகள், பட்ட மகிழ்ச்சிகள், 8 பட்ட மகிழ்ச்சிகளோட குடுத்தனம் நடத்துறாருன்னா, இப்ப இவனுக்கு என்ன சந்தேகம்னாக்க, டெய்லி காத்தால 8 உபாசனம், சாயங்காலம் 8 உபாசனம், 8 உபாசனம் பண்ணுவாரா, ஒவ்வொருத்தராத்துலயும் அதிதி சத்காரம். நாரதத்தை இதுல கேட்கிறார், அது பேர் என்ன, பாகவதத்துல நாரதருக்கு இந்த சந்தேகம் வந்தது. சோ தான் எப்படி கிரகஸ்தாசிரம தர்மத்தை பரிபாலனம் பண்ணேன்னு நாரதத்தை காமிக்கிறார், காயவியூகம் எடுத்து காமிக்கிறார். ஆனா ஜனமேஜய் அதை பாக்குறது இல்லையோ, அதனால ஜனமேஜயனுக்கு அந்த சந்தேகம் வருது, அவன் வியாசத்தை கேட்கிறான். சோ இந்த மாதிரி பல அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது பெருசு இல்ல, கல்யாணம்ங்கிறது ஒரு கம்பானியன்ஷிப்புக்காகவோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவோ அதுக்காக மட்டும் இல்ல, அது பிரதான நோக்கமும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கும் போது கல்யாணம் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகள் வேற, இந்த கவனிப்போம், கவனிக்கப்படாம இருப்போம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவார், கல்யாணம் பண்ணும்போது தர்ம பிரஜா சித்தியர்த்தம் சங்கல்பம். கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்னா தர்ம பிரஜா சித்தியர்த்தம், அதாவது தர்ம சித்தியர்த்தம் விவகார பிரஜா சித்தியர்த்தம், அதாவது லீகலா ரொம்ப வசதியா எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கப்படக்கூடிய, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் தர்ம பிரஜா, லீகலான பிரஜைகள், அதாவது இந்த வெட்லாக்ல பிறந்த குழந்தைகளா இருக்கணும். அது மட்டும் இல்ல, தர்ம சித்தியர்த்தம், அதாவது கார்கஸ்தியாசிரம தர்மங்கள் என்னவோ யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள், அந்த யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை பண்றதுக்காகவும். என்ன தம்பத்தியோ சகாதிகாரா, இந்து மதத்துல தனியா, அதாவது கணவனுக்கு மட்டுமோ மனைவிக்கு மட்டுமோ எந்த அதிகாரமும் இல்லை, 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா விதமான கர்மாக்களையும் பண்ண முடியும். அந்த கர்மாக்கள்ல 2 பேருக்கும் அந்த பலன் ஈக்குவலா என்ன ஆகும், போகும், ஈக்குவலா டிவைட் ஆகாது, ஈக்குவலா புல் பலன் 2 பேருக்கும் கிடைக்கும். ஒரு யாகத்தினுடைய பலன் தான் கணவன் மனைவி 2 பேருக்கும் அந்த யாகத்தினுடைய பலன் பூர்ணமா கிடைக்கும். சோ அதனால தம்பத்தியோ சகாதிகாரகான்னு 2 பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிறது. அதான் சாதாரணமா அந்த இதுல எல்லாம் படத்துல எழுதிருப்பா, கோடாலி முடிச்சு போறதுக்கு நான் பக்கத்துல இல்லைன்னாக்கா ஒரு காரியம் நடக்காது அப்படின்ட்டு. சோ அவன் தர்பையால புடிச்சுட்டு இருந்தாதான் 2 பேரும் சேர்ந்து பண்றதுதான் அர்த்தம் அதை இல்லையா. சோ
கார்கஸ்தியஞ்ச ஹரேர் ப்ரூஹி பகுபாரியத்து தானக. பல பத்னிகளை உடையவரா இருக்கிற கிருஷ்ணர் அவருடைய கார்கஸ்திய அனுஷ்டானத்தை எப்படி பண்ணினார்? காரியாணி தத்திர சாத்தியவ தேகத்தியாகத்து தஸ்யவை. கிருஷ்ணருக்கு பகவான் தேகத்தை தியாகம் பண்றதுங்கிறது எப்படி? ஏன்னா பகவான் சொல்றோம் இல்லையா, அவரு என்ன பண்ணாரு? எல்லாரும் மாதிரி சரீரத்தை விட்டாருன்னு சொல்றோம். அது எப்படி? ஏன்னா அவருக்கு சரீரம்ங்கிறது உண்டா? அந்த சரீரம்ங்கிறது பாஞ்சபௌதிகமான சரீரமா? பாஞ்சபௌதிகமான சரீரம் இருந்தா தான் விழறது, விடுறது, பிரியறது இத்தியாதிகள்லாம். அது பௌதிகமா, அவருக்கு பௌதிக சம்பந்தம் உண்டா? அதனால தேக தியாகம்ங்கிறது எப்படி? கிம் வதந்தியா சுத்தம் எத்துக்கு தன்மனோ மோகைய தீவமே. அதாவது நிறைய விஷயங்கள் ஆத்தென்டிக்கா ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரமாண பூர்வகமாக இந்த விஷயங்கள்லாம் வரல. இதெல்லாம் எழுதி வச்சு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. இதுக்கு மேலதான் என்ன பண்ண போறாருன்னா, வியாசர் மகாபாரதத்தை பார்த்ததுனாலே, மகாபாரதமே எப்படி இருக்குன்னா வைசம்பாயனர் ஜனமேஜயன்ட்ட சொல்ற கதை. அப்படிதான் அந்த மகாபாரதம் வருது. நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், சகசிரநாமத்துல பாத்தீங்கன்னா ஜனமேஜய உவாச வைசம்பாயன உவாச வைசம்பாயனோ சுத்வா தர்மான தைஷைன பாவன அனுது சர்வசா யுதிஷ்டிரஸ்தனமம் புனரேவாத்திய பாஷத்தன் தான் வர்ணிக்கிறார் இல்லையா. சோ வைசம்பாயனர் கதையை நேரேட் பண்ணிட்டே வர, அந்த ஜனமேஜயர் நடுவில் சந்தேகம் இருக்கும்போது கேட்கிறார். வைசம்பாயனர் இந்த மகாபாரத கதையை சொல்லிட்டு வர்றார். சோ முழு மகாபாரத கதையும் வைசம்பாயனர் இனிமேதான் ஜனமேஜயருக்கு சொல்ல போறார். இந்த ஜனமேஜயர் கேட்டுக்க போறார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு மகாபாரதம் தெரிய போடுது. இப்ப அவன் சின்ன பையனா தான் இருக்கான். பரீட்சைக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ சர்ப்பயாகம் பண்ணினா, சர்ப்பயாகம் பண்ணும்போது அது சர்ப்பயாகம் நின்று போயிடுது. அது நின்ன உடனே வியாசரை பார்த்தா அவருக்கு மேல அந்த சந்தேகங்கள், இப்ப சர்ப்பயாகம் சம்பந்தமான சந்தேகங்கள் தேவி பாகவதம் வருது. அப்புறம் மகாபாரதத்தை சொல்லுன்னு இந்த முழுக்க சொல்லுன்னு வியாசர் என்ன பண்றார், தன்னுடைய சிஷியரான வைசம்பாயனரை ஜனமேஜயனுக்கு மகாபாரதத்தை சொல்றதுக்காக நியமிச்சுட்டு போறார். சோ அதனால அவருக்கு அந்த ஃபுல் மகாபாரதமும் தெரியாது. அதாவது தங்களுடைய பூர்வஜருடைய கதையே தெரியாது. அதனால இப்ப அவன் அந்த இடத்துல என்ன கேட்கிறான், கிம் வதந்தியா சுத்தம் பராபரியா. ஏதாவது இங்க 2 மந்திரி அங்க 2 மந்திரி, இவன் ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன், ஆத்துல இருக்கிற பெரியவா யாராவது சொன்ன இன்ஃபர்மேஷன், இல்ல ஊர்ல இருக்கிற எங்கேயாவது போகும்போது சொல்ற இன்ஃபர்மேஷன், ஏதாவது மீட்டிங் நடக்கும்போது யாராவது ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னா அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி அவாவா அங்கங்க சொல்லும் போது யார் சொல்றது வாஸ்தவம், யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது கரெக்ட்னு தெரியாது. அவ தங்களுக்கு கேள்விப்பட்டதை சொன்னாலா, இல்ல தாங்களே கற்பனை பண்றதை சொன்னாலா, கிம்பதந்தியா. இதெல்லாமே கர்ண பரம்பரையா சில விஷயங்கள், அவ்வளவுதான் தெரியும். இது என்ன பண்றது, மே மனஹா மோகைய தீவ. என்னுடைய மனசை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. அதாவது இந்த கதைகள் எல்லாமே, ஏன்னா பல கதைகள் பல பேர் சொல்லும் போது அந்த கதைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணும்போது எது உண்மை எது ஆதன்டிக்னு தெரியல. அதனால கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றது. சரிதம் வாசுதேவசிய ஆக்கியாசி யதாதம். அதனால வாசுதேவருடைய சரித்திரத்தை, பகவானுடைய சரித்திரத்தை, பகவானுடைய பெருமைய மகாத்மியங்களை உள்ளது உள்ளபடி நீங்கள் எனக்கு என்ன, நீங்க ஆரம்பத்தில இருந்து பார்த்திருக்கீங்க, எல்லாத்தையும் பக்கத்துல இருந்திருக்கேன், தெரிஞ்சிருக்கேன், நீங்க ஒரு மகா வித்வான், எனக்கு சொல்லுங்கன்னு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த இடத்துல. நரநாராயணவ் தேவோ. பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ற 2 பெரிய தேவர்கள், நரன் நாராயணன் அப்படின்னு 2 பேர். நரநாராயணன் சொல்றோம். ஆக்சுவலா நாராயணன் பெரியவர், நரன் அதுக்கு அடுத்தது இருக்கிறவர். நாராயணன் தான் சொல்லணும். ஆனா சம்ஸ்கிருதத்துல காம்பவுண்ட் வரும்போது என்ன ஆகும், குறைச்ச ஆல்பபெட்ஸ் இருக்கிறது. நரங்கிறதுல 2 எழுத்து, நாராயணங்கிறதுல 4 எழுத்து. குறைச்ச எழுத்து இருக்கிறது முதல்ல வந்துடும். அதனால நர நாராயண அப்படின்னு மாறி போயிடுது. நம்ம சாதாரணமா சொல்லும் போது முதல்ல பௌர்ணமி, அதுக்கு அடுத்தது அமாவாசை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இதுல சொல்லும் போது தர்ச பூர்ணமாசம் தான் சொல்ல போறோமே, பௌர்ணமாச தர்சன்னு சொல்றது இல்ல. தர்சம் 2 எழுத்து, பௌர்ணமாசி 4 எழுத்து. தர்சம் முதல்ல பின்னாடி வரதா இருந்தாலும், அனுஷ்டானத்துல பின்னாடி வரதா இருந்தாலும், எழுத்து குறைச்சலா இருக்கிறதுனால காம்பவுண்ட்ல கிராமர்ல முன்னாடி விளையாடுது அந்த லாங்குவேஜ்ல. அந்த மாதிரி நரநாராயணவும் நரநாராயணன்ற 2 பேரும் தேவம். அவர்கள் தேவ அம்சத்தை கொண்டவர்கள். என்ன சாட்சாத் பகவானுடைய அவதாரம். புராணவும் ரிஷி தத்தமும் மிகவும் பழையவர்கள், மிக உயர்ந்த ரிஷிகள். சாதாரண ரிஷி இல்ல. நரநாராயணங்கிறவா பாக்கி ரிஷி மாதிரி ஏதோ ஒரு சாதாரண மக ரிஷி, தேவ ரிஷிங்கிற மாதிரி ரிஷி இல்ல. தேவர்களாகவே இருந்துட்டு ரிஷியா இருந்து, அதாவது நாரதர் தேவர்களுக்குள்ள ரிஷியா இருக்கிறவர். ஆனா இவர்கள் தேவர்களும் ரிஷிகளும். தர்மபுத்திரம் முழுக்க முழுக்க தர்மத்தையே தன்னுடைய இதுவா கொண்டவர்கள், சொரூபமாக கொண்டவர்கள். மகாத்மானோ தபஸ்சேரது உத்தமம். மிக கடுமையான தபச பத்ரி பண்ணிட்டு இருக்காங்க. யௌ முனி பகுவருஷாணி புண்ணியே பத்ரிகாசிரமே. மிக புண்ணியமான பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார். நிராகாரம், ஆகாரமே இல்லாமல். சித்தாத்மானோ தனது இந்திரியங்களை முழுமையாக ஜெயித்தவர்கள். நிஸ்பிருகோ ஆசை எதுவும் அற்றவர்கள்.
அப்புறம் ஜித சத்குணம், அதாவது அரிஷட் வர்க்கங்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லா குணங்களையும் ஜெயித்தவர்கள். அதனாலதான் இந்திரன் வந்து என்ன பண்றான், இந்த நரநாராயணால வந்து ஜெயிக்கிறதுக்காக அவளுடைய மனசை அட்ராக்ட் பண்ணி தபசை கெடுக்கிறதுக்காக ரம்பை அனுப்புறான். ரம்பை அனுப்பும்போது என்ன பண்றா, ரம்பையெல்லாம் விட மிக அழகாக இருக்கக்கூடிய ஊர்வசியை தானே தன்னுடைய தொடையிலிருந்து சிருஷ்டி பண்றார் நாராயணர். அதை பார்த்த உடனே ரம்பை எல்லாம் வெக்கப்பட்டு அங்கேருந்து போயிடுறான்னு கதை, விஷ்ணு புராணத்துல இந்த கதை வருது. சோ யார் அவளை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண சொன்னாலும் அதை காட்டிலும் கடுமையான டிஸ்டர்ப் பண்ண வந்தவாளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு தபஸ் உடையவான்னு அர்த்தம். விஷ்ணுவர் அம்சம். சோ அதனால என்ன இருக்கு, விஷ்ணுவனுடைய அம்சமா இருக்கக்கூடியவர். ஜகத் தேம்னே தபஸ் சேரது உத்தமம். தேன் எனக்கு ஸ்டெபிலிட்டி. They performed their penance for the stability of the world. தயோர் அம்சாவதாரௌதி விஷ்ணு கிருஷ்ணோ மகாபலோ. இந்த நரநாராயணன் 2 பேரும் மகாபாரதத்துல சொல்லும் போது என்ன சொல்லியிருக்குன்னா, அர்ஜுனனும் கிருஷ்ணரையும் நரநாராயணனுடைய அம்சமாக சொல்லியிருக்கு. நரனுடைய அம்சமாக அர்ஜுனனையும் நாராயணனுடைய அம்சமாக கிருஷ்ணரையும். இவா 2 பேரும் நரநாராயணர். பின்னாடி நிறைய இடத்துல வரும்போது அவ எப்படி இப்படி நடந்துட்டா, ஏன் நடந்துட்டாலாம் கேட்கும் போது நரநாராயண அம்சம் அப்படிங்கிற மாதிரி அதை விசேஷமா சொல்றா. நரநாராயண அம்சமா சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கேட்கிறார். இந்த இடத்துல இந்த வர கேள்வி கொஞ்சம் முக்கியமான கேள்வி. பிரசித்தவும் முனிபி புரோக்தவ். அவர்கள் வந்து என்னாகும், அதாவது நரநாராயண அம்சம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அப்படின்னு முனிபிகி புரோக்தவ் சர்வஜே நாரதாதிபிகி. நாரதர் முதலிய சர்வஜனான ரிஷிகளாலே நரநாராயணுடைய அம்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. வித்தியமான சரீரம் அதான் கேள்வி. அதாவது இந்த நரநாராயணன் 2 பேரும் என்னாகும், சாதாரணமா ஒருத்தர் வந்து பிறவி எடுக்கணும்னா அவ என்ன பண்றா, முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து அவதாரம் பண்ண போறான்னு வச்சுக்கோ, யாரோ ஒருத்தர் வந்து இன்னொரு அம்சமா பிறக்கணும்னாக்க அந்த முன்னாடி இருக்கிறவன் தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணின உடனே அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியவருடைய ஆத்மாவுக்கு அது அந்த சம்பந்தம் விட்டு போறது, அது வேற ஒரு சரீரத்தை எடுக்கும். பூர்வ சரீர சம்பந்தம் விட்டு போனால்தானே அடுத்த சரீரத்துல அவ பிறக்க முடியும். பூர்வ சரீர சம்பந்தம் விடாம பிறக்க முடியாதோ இல்லையோ. அப்படியே பூர்வ சரீரம் இருக்கும் போதே பிறக்கிறதா இருந்தா கூட, நம்ம இதுல சொல்ற பாருங்க, அதாவது அமெரிக்கன் சரீரத்துல ஆச்சாரியர்கள் பிறந்தாருனாக்க அமெரிக்கன் வந்து ஆச்சாரியனுடைய சரீரம் என்ன எடுத்து தன்னுடைய சரீரத்தை ஆச்சாரியர் என்ன பண்ண, அது சம்பந்தம் இல்லாம அதை வந்து ஜடமா கீழே படுத்து வச்சுட்டார். அந்த சரீரத்துல இருந்து தன்னை பிரிச்சுன்னு விட்டார். அந்த சரீரத்திலேருந்து பிரிச்சுட்டு அந்த சரீரம் வந்து செயல்படாததாக அந்த சரீரம் வந்து என்ன ஆயிடுச்சு, அது வெறும் ஜடமா ஆயிடுச்சு, அதுல சேத்தனம் இல்ல. அந்த மாதிரி அந்த சரீரம் ஆனாத்தானே வேற ஒரு அமெரிக்கன் சரீரத்துக்குள்ள அவர் கூற முடியும். அந்த மாதிரி நரநாராயணர்கள் 2 பேரும் கிருஷ்ணராவும் அர்ஜுனராவும் பிறக்கணும்னா அந்த சரீரம் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விதத்துல கீழே இருக்கணும், இல்ல அது பிரியணும். ஆனா இவ என்ன பண்றா, அந்த சரீரத்தை பிரிக்கல, அந்த சரீரம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதாவது நரநாராயணால் இருந்துட்டே இருக்கா. நரநாராயணால் இருந்துட்டே இருக்கும் போதே கிருஷ்ணார்ஜுன அவதாரம் நடக்கிறது. அதாவது கிருஷ்ணார்ஜுனர் மாதிரி தோன்றா தெரிகிறாருங்கிறது இல்லை. கிருஷ்ணார்ஜுன அவதாரம் என்ன, அவ பிறக்கிறா, கிருஷ்ணரும் பிறக்கிறார் அர்ஜுனனும் பிறக்கிறான் இல்லையா, அதை கர்ப்பவாசம் பண்ணிதான் பிறக்கிறா. அதனால அவ 2 பேருடைய அவதாரம் நடக்கிறது. நரநாராயணால் இருக்கும் போதே அவ 2 பேர் அவதாரம் எப்படி நடக்கிறது. வித்தியமான சரீரத்தோ கதம் தேகாந்தரம் கதோ. அடுத்ததாக வேற ஒரு தேவம் எப்படி எடுத்தா, அதோட இன்னொரு கேள்வி கேட்கிறான். நரநாராயண தேவோ புனః கிருஷ்ணார்ஜுனோ கதம். அதேதான் திருப்பி எப்படி கிருஷ்ணார்ஜுனா பிறந்தானு. யௌ சக்கரத்து தபஸ்துக்ரம். அதோட இப்ப என்ன பண்றான்னா இன்னொரு சந்தேகம் வருது அவனுக்கு. இப்ப நரநாராயணால் 2 பேரும் தபஸ் வந்து இந்த லோகத்துக்கு பெரிய ராஜாவாகணும், இல்ல பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு லௌகிகமான பலன்களை உத்தேசிச்சு அவன் தபஸ் பண்ணல. அவ ஜஸ்ட் தபஸ் ஃபார் த சேக் ஆஃப் பெனன்ஸ், அதாவது முக்தி அர்த்தம். யௌ சக்கரத்து தபஸ்ட உக்ரம். முக்தி அர்த்தம் முனித்தர்த்தமோ, முக்திக்காக அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. சௌகதம் பிராபது தேகம் தேகோ பிராப்த யோகோ மகாதபோ. அவ்வளவு பெரிய தபஸ்விகளா இருக்கிறவா திருப்பி அவளுக்கு எப்படி தேக சம்பந்தம் ஏன் வந்தது, தேக சம்பந்தத்தையே அவ விரும்பினா, அவளுக்கு எப்படி தேக சம்பந்தம் ஏற்பட்டது. அவ்வளவு கடுமையான தபஸ்விகளா இருந்தா தேக சம்பந்தம் ஏற்படப்படாது, அதுக்கு அவ விரும்பப்படாது, அதை ஒத்துக்கப்படாது, அவ எப்படி விரும்பினா அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வியும் கேட்கிறான். அந்த காலத்துல என்ன ஆகும்னாக்க, இப்ப நம்ம எப்படி கர்மாவை, ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா நிறைய புஸ்தகங்கள் 18 புராணங்களும் 18 உப புராணங்களும் அவ்வளவு ஸ்தல புராணங்களும் வேதங்களும் உபனிஷத்துகளும் எல்லா விஷயங்களும் இப்ப சர்வசாதாரணமா நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த காலத்துல வேதங்கள் உபனிஷத்துகள் பூர்ணமா கிடைச்சிருக்கும். ஆனா புராணங்கள்லாம் அப்பதானே எழுதப்பட்டு வந்துட்டு இருக்கு.
அதனால வேதங்கள் பெருசா புராணங்கள் பெருசா அப்படின்னு சொல்லும்போது மகாபாரதத்திலேயே ஒரு இடத்துல சொல்ற, அதாவது இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிருங்கையே. வேத புருஷன்றவன், வேத புருஷனுக்கு இந்த சடங்கங்கள்ங்கிறது இருக்கு பாருங்க, அந்த சடங்கங்கள்ங்கிறது வேத புருஷனுக்கு டிஃபரெண்ட் கிளிம்ஸா. அதாவது முகம் வியாக்கரணம் புரோக்தம் அப்படின்பா. வியாக்கரணம்ங்கிறது என்னவா இருக்கு, வாயா இருக்கு. ஜோதிஷா மைனம் சற்றுகு, அதாவது அவனுக்கு கண்ணா இருக்கு, ஜோதிஷம் கண்ணா இருக்கு. அஸ்த கல்போத உச்சிதே, கல்பசூத்திரம்ங்கிறது அதெல்லாம் அவனுடைய இதுவா இருக்கு, கையா இருக்கு. சந்தஸ் பாதவத்து வேதசிய, சந்தஸ் மெட்ரிக்ஸ் அது காலா இருக்குன்னு ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒவ்வொரு விதமான அங்கங்கள் மாதிரி அது சர்வ் பண்றது. அதாவது வேத புருஷனுக்கு ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒரு விதமான அங்கமா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா சாஸ்திரங்களும் சேர்ந்துதான் பூர்ணமான ஒரு வேத புருஷனுங்கிறவன் கிடைக்கிறான். அதனால இதிகாச புராணாபியாம் இந்த மாதிரியான சாஸ்திரங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதிகாசங்கள் புராணங்கள் சடங்கங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சிருந்து வேதம் சமூக பிருங்கையே, வேதத்தை நல்லா விளக்கி புரிஞ்சுக்கணும். சோ வேதத்தினுடைய விளக்கங்கள் நம்மளுக்கு இந்த இதிகாச புராணங்கள் இந்த சடங்குகள் இந்த மாதிரி கிரந்தங்களாலதான் ஸ்மிருதிகளாலதான் கிடைக்க போறதே ஒழிய சுதந்திரமா நம்ம அதை படிச்சு புரிஞ்சுக்கப்படாது. சுதந்திரமா வேதத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும், ஏதோ மூலத்தை படிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம்னு சரியான தாத்பரியம் என்னவோ அதனுடைய இன்டென்ஷன் என்னவோ அந்த இன்டென்ஷன் தெரியாத போயிடும். அதனாலதான் வேதமாதா சொல்றாளாம், விவேக்தி அல்பஸ்ருதா வேதஹா. அல்பஸ்ருதன் அப்படின்னு சொன்னா குறைச்சலா படித்தவன் அர்த்தம். குறைச்சலா படித்தவன் என்ன அர்த்தம்னா வேதத்தை மட்டும் அத்தியனம் பண்ணினவன். யார் வேதத்தை மட்டும் அத்தியனம் பண்ணிருக்கானோ சடங்கங்களையும் பாக்கி வேதங்களையும் அத்தியனம் பண்ணாமல், அதே மாதிரி இந்த சாஸ்திரங்கள் இதிகாச புராணங்கள் இதெல்லாத்தையும் படிக்காமல் யாரு தன்னுடைய சொசாக்கேங்கிறத ஒன்ன மட்டும் படிச்சிருக்கானோ அவன் என்னுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்க மாட்டானே. அதாவது பிரதவிஷ்யதி, he will misinterpret me, he will misunderstand me, he will mislead me அப்படின்னு சொல்லிட்டு விவேதி வேதமாதா என்ன பண்றாளாம், விவேதி அந்த மாதிரி கொஞ்சமா படிச்சுட்டு யார் இன்டர்பிரட் பண்ண ட்ரை பண்றானோ, இன்டர்பிரட் பண்ண ட்ரையே பண்ண வேண்டாம், கொஞ்சமா படிச்சுவேன் என்ன எங்கேயாவது இந்த மாதிரி மிஸ்இன்டர்பிரட் பண்ண போறானேன்னு பயப்படுறா அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால அந்த கான்டெக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றான், ஜனமேஜின்னு ஒரு கேள்வி கேட்கறான். அப்ப என்ன இருக்குன்னா, இப்ப நம்ம இந்த இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, வர்ணங்கள்னு சொல்றோம் இல்லையா, பிராமணாதி வர்ணங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த வர்ணங்களுடைய சொரூபம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த வர்ணங்கள் எப்படிப்பட்டது, இந்த வர்ணங்கள்ல ஹைரார்கியோ குரோனாலஜியோ உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்ன பண்றானாக்கா, அதாவது பெரியவா சின்னவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்டா அப்படிங்கிற மாதிரி. அது சாதாரணமா எல்லாருக்கும் சில சமயம் சில பேருக்கு நம்மளுக்கு மனசுல தோணலாம், இதுல குரோனாலஜி இல்ல ஹைரார்கி இருக்கலாம்னு தோணலாம். இது வாஸ்தவத்துல இருக்கா இல்லையான்ற கேள்வி அந்த மாதிரி அவன் கேட்கல, அசியூம் பண்ணிட்டு கேட்கறான். அசியூம் பண்ணிட்டு என்ன பண்றான், நரநாராயணாங்கிறவா எப்படி சத்திரியனான கிருஷ்ணராவும் நாராயண விஷ்ணுவா அர்ஜுனராவும் பிறந்தார், என்ன சௌகதம் பிராபத்தூர் தேகம் பிராப்த யோகம் மகாதபம், மிகுந்த யோகியா இருந்திருக்கா, ரொம்ப பெரியவாளா இருக்கா, தபஸ் பண்ணி இருந்திருக்கா. அப்ப தபஸ் பண்ணிட்டு இருந்தவா ஒரு பிறவி வரணும்னா அந்த தபஸ்ல இன்னும் ஃபர்தரா போகக்கூடிய அளவு பிறவியை தானே அவ எதிர்பார்க்கணும். என்ன இப்ப கோல்ங்கிறது எதுவா இருக்கும், லைஃப்ல கோல்ங்கிறது எதை வச்சுக்கிறது, அவர் முக்திக்காக தபஸ் பண்றான்னா இன்னும் தபஸை கடுமையா பண்ணக்கூடிய ஒரு கோல் தான் இருக்கணும் இல்லையா, அதை தானே அவன் ஃபர்தரா எடுத்துட்டு போனோம். அதை எடுத்துட்டு போகாம அவன் என்ன பண்றான், லோகத்துல சண்டையெல்லாம் போடக்கூடியதான, லோகத்துல முழுமையா மாட்டிக்க கூடியதான அதுல எப்படி சேர்ந்தான். அதாவது முழுக்க முழுக்க இப்ப கிருஷ்ணரோ அர்ஜுனனோ என்ன ஆகட்டும், they get totally themselves involved in the worldly affairs. அர்ஜுனனுக்கு அதுல நிறைய தகராறு வருது, சண்டை வருது, கஷ்டம் வருது, இதெல்லாம் வருது இல்லையா, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி அவன் அது கிருஷ்ணருடைய ஹெல்ப்பை கேட்க வேண்டியிருக்கு. அதனால அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் தபஸை ஃபர்தரா பண்ண முடியாம, தபஸ்ல ப்ரொசீட் பண்ண முடியாம இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய தேவை என்ன, அதேதான் சொல்றார். பிராமணோ நிஸ்பிருக சாந்தகா பவரோகா விமுச்சியதே. இது அதான் பாருங்க 19வது ஸ்லோகம். நிஸ்பிருகனான பிராமணன் இருக்கானே அவன் விமுச்சியதே. அதுதான் ஒரு கோல் வச்சிருந்தேன்னா யார் எதை அந்த விருப்பத்துல ஃபர்தரா டெவலப் ஆகும், ஃபர்தரா மேல போறவாளா இருக்கணும். அதுதான் அவளுடைய கோலா இருக்கணும். இல்ல தன்னுடைய கோல் தப்புன்னு டிக்ளேர் பண்ணணும், கோலை இது சரியில்லை அப்படின்னு கோல் மாத்திக்கிறதா இருக்கணும். சோ
தபசுங்கிறது மோட்சத்துக்கான தபசுங்கிறத ஒரு கோல்னு அசீவ் பண்ணிட்டு அதுல என்ன அர்த்தம்னு சொன்னோம்னாக்க பிராமணா நிஸ்பிருகா சாந்தகா பவரோகா விமுச்சியதே விபரீதம் இதம் பாதி. இந்த நரநாராயணனுடைய கேஸ்ல என்ன இருக்கு, அவ்வளவு பெரிய தபச பண்ணிட்டு இருந்தவா, தபஸ்ல பெரியவாளா இருந்தவா, அந்த தபத்தை விட்டுட்டு சடனா லௌகிகமான ஒரு ராஜ்யபாரத்துல ஈடுபடுறது, ராஜ்யத்துக்காக சேர்றதுங்கிறது இருக்கு இல்லையா, அது that seems to be contrary and என்ன சொல்றது entirely different. அது கொஞ்சம் இதுவா இருக்கு, நமக்கு எதிர்பாராம இருக்கு. விபரீதம், விபரீதம்னா ஆப்வியஸ், அதாவது ஆப்வியஸ்லி என்ன சொல்றது the other side of it, the reversal of their idea, reversal of their goal அப்படின்ற மாதிரி இருக்கு. சோதிதாத்மானம் சத்திரியோ தபஸ்னால சோதித தங்களை புண்ணியப்படுத்தி கொண்ட, தபஸ்னால தங்களை புண்ணியப்படுத்தி கொண்ட, தங்களை சீர்படுத்தி கொண்ட, தங்களை சோதிதாத்மானம் சித்த சுத்தி, பூர்ணமான சித்த சுத்திக்கு முயன்ற அந்த நரநாராயணர்கள் சத்திரியோ பபூத்துகு, அதுக்கு நேர் மாறா இருக்கக்கூடிய விபரீதமா இருக்கக்கூடிய சத்திரியாளா, முழுக்க முழுக்க வேர்ல்டு ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறவாளா ஆயிட்டாங்க. கேனதோ கர்மனா சாந்தோ ஜாதோ, கேனதோ கர்மனா சாந்தோ, எந்த கர்மாவனாலும் திருப்பியும் அந்த நரநாராயணால சாந்தியை அடைஞ்சா, இல்ல கிருஷ்ணார்ஜுனவா இருக்கும் போதே அந்த சாந்தி கிடைச்சிதா, இல்ல அது சாபமா. கிருஷ்ணார்ஜுனோலா பிறக்கிறதுக்கு, நரநாராயணாளுக்கு கிருஷ்ணார்ஜுனாலா பிறக்கிறதுக்கு அது ஒரு என்ன சொல்றது, தங்களுடைய சாந்தியை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியில பிறக்கணும்னு ஏதாவது ஒரு சாபமா அப்படின்னு என்ன பண்றாங்க. பிராமணம் சத்திரியோ ஜாதோ காரணம் தன் முனே, அதாவது அந்த அளவுக்கு ஒரு ரிட்டையர்மெண்டோட ஃபாரஸ்ட்ல இருந்தவா ஆக்டிவிட்டிக்குள்ள மாறணும் அப்படின்னு சொன்னா, ஆக்டிவிட்டி நம்ம கோலா வச்சுக்கல, ரிட்டையர்மெண்ட் ஆர் அப்ளிகேஷன் தான் நம்ம என்ன பண்றோம். கடைசியில இது சொல்லும் போது காளிதாசனே ரகுவம்சத்துல சொல்றான் இல்லையா, சைசவே கெஸ்ட் வித்யானாம், குழந்தையில இருக்கும்போது சின்ன இன்ஃபான்சில படிப்பு, எவ்வளனே விஷயம் தென் என்ஜாய்மெண்ட், வாரத்துக்கே முடிவுறுத்தினா கடைசியில் என்ன ஆகும், தென் யூ பிகம் ஏஜ், then you have to retire to the forest, abdicate everything and retire to the forest and what is called remain aloof and in the peace அப்படின்ட்டு. So now எல்லாத்தையும் அப்டிகேட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்திருக்கா. பட் பீஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்து என்ன பண்ணிருக்கா, விஷயம். அதான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் என்ன ஆகும் முதலே சொல்லிட்டாரு, பகுபாரியஸ்ய. என்ன பண்ணார், விபரீதங்கிறது வெறும்னே இல்ல, பகுபாரியால ரெண்டு பேரும் மல்டிபிள், அதாவது அவ எல்லாரும் என்ன பண்ணா பாலிகாமியில ரொம்ப ஈடுபட்டு இருக்கா. அதனால எனக்கு அந்த சந்தேகம். யாதவானாம் விநாசஸ்ய பிரம்மசாபாதி ஸ்மிருதா, அதோட யாதவானாம் விநாசகா, யாதவ குலம் கிருஷ்ணர் போன உடனே என்ன ஆயிடுது, யாதவர்கள்லாம் அந்த உரக்கையால அடிச்சுட்டு அந்த சாம்பரை என்ன பண்ண ரிஷிகள்கிட்ட கேள்வி பண்ணி, சாம்பருக்கு ஒரு பொம்பளை வேஷம் போட்டு, பிள்ளையாண்டுக்கிற பொண்ணு வேஷம் போட்டு என்ன குழந்தை பிறக்கும் எல்லாம் கேட்டா இல்லையா, அந்த ரிஷிகளுடைய சாபத்தினால யாதவர்களுடைய நாசம் ஏற்படுறது. கிருஷ்ணசியாபிகி காந்தாரியா சாபேன குலட்சயா, காந்தாரி என்ன பண்றா, நீ காப்பாத்திருக்கலாம், என்னுடைய 100 குழந்தைகளையும் நீ காப்பாத்திருக்கலாம், நீ காப்பாத்தல, அதனால உனக்கும் என்ன ஆகும், நீயும் எல்லாரும் உன்னுடைய குலத்திலையும் எல்லாரும் போயிடுவா, உன் கண்ணெதிர்க்கே போயிடுவா அப்படின்னு என்ன பண்றா, நான் எப்படி கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி உனக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு காந்தாரி சபிக்கிறா இல்லையா. ஸோ காந்தாரியினுடைய சாபத்தினால கிருஷ்ணரும் அதே கஷ்டப்பட்டார், அதே சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு பாக்குறோம். பிரத்யும்ன ஹரணம் செய்தார். அதோட பெரிய விஷயம் என்ன, ருக்மிணி பிரத்யும்னா குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கும் போதே அந்த குழந்தை ரூம்லயே, அதாவது அந்த இந்த ரூம் இருக்கு பாருங்க, டெலிவரி ரூம், லேபர் வார்டுல இருந்தே சம்பரேன கதம் கிருத்தம், சம்பரன்ற மாயாவி என்ன பண்ணான், பிரத்யும்ன தூக்கின்னு போயிட்டான். அடுத்து கேட்கிறான், வர்த்தமானே வாசுதேவர் பக்கத்துல இருக்கார், அதாவது தன் தந்தையான வாசுதேவர் அங்க பக்கத்துல இருக்கார். தேவதேவே ஜனார்தனே புத்திரஸ்ரீ சூதிகாகேகா, சூதிகாகேனா லேபர் வார்டுல இருந்து, மரணம் அதி துர்கட்டம், அதாவது ரொம்ப ஹைலி என்ன சொல்றது, அது கிருஷ்ணருடைய வீடு மட்டும் இல்ல, அந்த வீட்டுல அந்த இது இருக்க லேபர் வார்டு, அந்த குழந்தை டெலிவரி ரூம்ங்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அதி துர்கட்டம், ஹைலி ப்ரொடெக்டட் ஹை செக்யூரிட்டி ஜோன். அது அதி துர்கட்டம்ங்கிறது ஹை செக்யூரிட்டி ஜோன். அதான் துவாரகா துர்கம் அத்தியாத்வை, துவாரகைங்கிறதே சமுத்திர துர்க்கம், அதாவது கோட்டை கட்டும் போது மலை மேல கோட்டை கட்டலாம், அரண்ய துர்க்கம் காட்டுக்கு நடுவுல கோட்டை கட்டலாம், சமுத்திர துர்க்கம் துவாரகைங்கிறது சமுத்திரத்துக்கு நடுவுல, சமுத்திரத்தை தாண்டி யாரும் துவாரகைக்கு போக முடியும், துவாரகைக்கு போய் அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒண்ணுக்கு தூக்கின்னு வரணும்னா
இது such a highly protected security place-ஆ இருக்கு. துவாரகா துர்க மத்தியாத்வை ஹரிவேஸ்மா துரத்தியா. ஸோ சமுத்திரத்தை தாண்டி துவாரகைக்கு போனோம். துவாரகையே ஹைலி ப்ரொடெக்டட் பிளேஸ். அதுக்குள்ள கிருஷ்ணருடைய வீடு, அதுக்குள்ளேயே கிருஷ்ணருடைய அந்த இது அவருடைய ஒய்ஃபோட டெலிவரி ரூம். ஒவ்வொன்றுமே ஃபர்தர் இன்டு ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருக்கு. துரத்தியா தான் போடுற, தாண்ட முடியாதது, எல்லாராலையும் ஈஸியாக அடைய முடியாதது. அதோட மட்டும் இல்ல, டெலிவரி வார்டுல தான் சாஸ்திர பிரகாரம் யார் வேணாலும் உள்ள போயிட முடியாது. சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. நீங்க கூட என்ன ஆகும்னு சொன்னோம்னா யாருமே சட்டுன்னு உள்ள போயிட முடியாது. இப்ப நீங்க 11 நாள் இப்ப புண்ணியாவாசனம் பண்றோம். புண்ணியாவாசனம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா பலீகரண ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணுவா. பலீகரண ஹோமங்கிறது இந்த வெண்கடுகும் தவிடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெண்கடுகையும் தவிடையும் போட்டு அதுல ஒரு தணல்ல போட்டு அது புகை வரணும். இந்த புகை 11 நாளைக்கு புண்ணியாவாசனம் முடிகிற வரைக்கும், இந்த 11 நாளும் இந்த அக்னி குழந்தை பிறந்ததுல இருந்து இது இருந்துட்டு இருக்கும், ஃபுல்லா இருக்கும். அதுதான் ஆபஸ்தம்பர் சூத்திரத்துல எழுதுற. குழந்தைகளை தொடர்றதுக்கு யார் வேணா உள்ள போக முடியாது. குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவா, வயசானவா, பெரியவா, லேடிஸ் மட்டும்தான் போலாம். அப்பா போலாம், குழந்தையோட அப்பா. அவ போகும்பொழுது யார் போனாலும் அவ 2-3 பேர் தான் அந்த அலௌடு பீப்புள். அவ போகும்போது எப்படி போனோம்னு சொல்லிருக்கா, தாங்க சுத்தமா இருக்கணும். தாங்க சுத்தமா இருக்கிறதோட ஒவ்வொரு வாட்டி உள்ள போகும்போதும் வெளியில அந்த அக்னியில எரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த தணல் இருக்கும். அந்த தணல்ல கையை நல்லா முதல்ல கையை அலம்பிண்டா விட்டு அந்த தணல்ல வெண்கடுகையும் தவிடையும் போட்டு புகையை வர பண்ணி, அந்த புகையில கையை காமிச்சு கையை சூடுபடுத்தி, அதாவது டீஃபங்கஸ் அந்த மாதிரி கையை நல்லபடியா அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம். அந்த ராஜாவோ அப்பாவோ இன்னைக்கு நம்மளா இருந்தா கூட இன்னைக்கு என்ன பண்ணணும், 11 நாள் தான் பண்றோம், குழந்தை பிறந்த உடனே பண்ணணும். அதை பண்ணும்போது அவளை உள்ள போறவாளை பார்த்து அந்த கர்த்தா, அதாவது குழந்தையோட அப்பாவோ இல்ல யார் இன்சார்ஜோ, அவ என்ன சொல்லணும், பிரவிஷ்டே தூஷ்ணி மக்னாவாபதேதி சூத்திரம். அதாவது யாரெல்லாம் உள்ள போறீங்களோ, எப்பப்பெல்லாம் உள்ள போறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த கடுகையும் இந்த தவிடையும் அதுல போட்டு சூடு பண்ணி கையை அலம்பிண்டு, கையை அந்த சூடு பண்ணி, அதாவது நம்ம இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனா கையை அலம்பின உடனே அந்த ட்ரையர் வச்சிருக்கான் பாருங்க, இந்த ட்ரையர் மேல இருந்து காத்து வருது, இந்த ட்ரையர் கீழே இருந்து மேல புகை வரும். அந்த புகையில நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையை காமிச்சுட்டு அதை சூடு பண்ணிட்டு கையை சானிடைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனோம் அப்படிங்கறதாக சூத்திரம் சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா. அந்த மாதிரி தான் சில பேர் மட்டும்தான் போக முடியும். அவ்வளவு கண்டிஷன் இருக்கக்கூடிய இடம் துவாரகா துர்க மத்தியாத்வை ஹரிவேஸ்மா துரத்தையா ந ஜாதம் வாசுதேவேன. அதோடு மட்டும் இல்ல, வாசுதேவருக்கு திவ்ய தட்சுஷா, அவருக்கு திவ்ய ஞானம், சர்வஜர், எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் தெரியும். அந்த சம்பரன் பிரதீம்னனை தூக்கின் போனது கிருஷ்ணருக்கே தெரியல. ந ஜாதம் வாசுதேவேன. இவ்வளவு கஷ்டமான இடத்தை தாண்டி வரதே கஷ்டம், அப்படி தாண்டி வந்தாலும் கிருஷ்ணருக்கு தெரியாம தூக்கின் போனாங்கிறது எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு. சந்தேகோயம் மகான் பிரம்மன் நிசந்தேகம் குரு பிரபோ எத் பத்னியோ வாசுதேவசிய தஸ்யுவில் லுண்டிதாக. அப்புறம் மேல இது வாசுதேவருடைய ஆரம்பத்துல ராஜாவா இருக்கும் பொழுது, கடைசியில் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அவளை அர்ஜுனன் ஐஸ்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது அந்த நேரத்துல என்ன நடக்கிறதுங்கிறதெல்லாம் கேட்கறான். அது என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது முழுக்க இதேதான். மேல பாக்கி இடங்கள்ல வரக்கூடிய சில சந்தேகங்கள் கேட்க போறான். நம்மளுக்கு கூட இந்த சந்தேகங்கள்லாம் தெரிஞ்சா தேவலான்ற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி சந்தேகங்கள் பார்ப்போம்.